श्रीमान् वेंकटनाथार्यः कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। श्रीविष्णुचित्तकुलनन्दन कल्पवल्ली श्रीरंगराज हरिचंदन योगदृश्याम् साक्षात् क्षमां करुणया कमलामिवान्यां गोदाम् अनन्यशरणः शरणं प्रपद्ये। त्वत्प्रेयसः श्रवणयोरमृतायमानां तुल्यां त्वदीय मणिनूपुरसिञ्चितानां गोदे त्वमेव जननी त्वदभिष्टवार्हां वाचं प्रसन्नमधुरां मम संविधेहि। कृष्णान्वयेन ददतीं यमुनानुभावं तीर्थैरथावदवगाह्य सरस्वतीं ते गोदे विकस्वरधियां भवती कटाक्षात् वाचस्फुरन्ति मकरन्दमूकवीनां। दिशन्तु मे देव सदा त्वदीयाः। हयग्रीवस्तोत्रात् एकं पद्यं। दिशन्तु देव दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचरा कटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्ति सरस्वतीं संसित कामधेनुम्। तमेव मत्वा परमादुदेवं रङ्गेशयं राजवदर्हणीयं प्रापोतिकीं योगितसूक्तिमालां भक्ताङ्गिरेणुं भगवन्तमीडे मण्डङ्गुडि என்பர் மாமனையோர் தொண்டரடிப்படி தொன்னகரம் வண்டுதனத்தவேல் தென்னரங்கத்தம்மானி பள்ளி உணர்த்தும் பிரானுதித்தவோர் ஸ்ரீரங்கம். கொழுங்கொடி முல்லையின் கொழுமலரணவி கூர்ந்தது குணதிசை மாருதம் இதுவோ எழுந்தன மலரணை பள்ளி கொள்ளன்னம் இன்பனி நனைந்ததன் இருஞ்சிறகுதறி விழுங்கிய முதலையின் பிலம்புரை பேழ்வாய் வெள்ளையுருதன் விடத்தினு கனிங்கி அழுங்கிய ஆனையின் அருந்துயர் கெடுத்த அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே எழுந்தருளாயே எழுந்தருளாயே. கோதை பிறந்தவோர் கோவிந்தன் வாழுமோர் சோதிமணிமாடன் தோன்றுமோர் நீதியால் நல்ல பக்தர் வாழுமோர் நான்மறைகளோதுமோர் வில்லிப்புத்தூர் வேதக்கோனூர் பாதகங்கள் தீர்க்கும் பரமன் பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடி பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் பரம் பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐந்தும் ஐந்தும் திருவாடிப்பூரத்து ஜகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்போதூர் மாமணிக்கு பின்னாளால் வாழியே 143 வாழியே உயரங்க செகண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருமல்லி வளநாடி வாழியே வன்பதுவை நகர்கோதை மலர்ப்பதங்கள் வாழியே ஆண்டாள் திருவடிகளே சரணம். சிவப்பத்தியான சர்வேஸ்வரன் தலை கட்டி கொடுத்து பல ஆண்டுகளாக லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆச்சாரியர்கள் இந்த திருப்பாவை பாசுரங்களுக்கு விளக்கம் அளித்தும் இன்றும் அது நிறைவு பெறாத நிலையில் இருக்கிறது. எப்படி எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணங்கள் அளவில்லாமல் இருக்கின்றனவோ அப்படி இந்த 30 பாசுரங்கள் உள்ள 4000 திவ்ய பிரபந்தத்துக்குள் அடங்கிய இந்த திருப்பாவை பாசுரங்கள் இந்த 4000 திவ்ய பிரபந்தங்கள் மற்ற பிரபந்தங்களுடைய சாரசாரமாக எசன்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அப்படி அமைந்திருப்பதால் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் என்று சொல்லப்படுகிறது. நம்மாழ்வார்
தன்னுடைய திவ்ய பிரபந்தங்களில் ஆயிரக்கும் மேற்பட்ட திவ்ய பிரபந்தங்களில் ஒவ்வொரு வேதத்தையும் ஒவ்வொரு திவ்ய பிரபந்தமாக அருளி செய்தார். அப்படி அந்த 4 வேதங்களுக்கும் 4 திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்த நம்மாழ்வாரை போற்றி புகழ்கின்றது இந்த திருப்பாவை பாசுரம். அதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இன்றிலிருந்து ஆரம்பித்து இன்று 5வது பாசுரம். இன்றிலிருந்து ஆரம்பித்து எப்பொழுதுமே ஒரு குழந்தை தன்னுடைய தந்தையை நினைவு வைத்திருக்கும். அதன்படி வளர்ப்பு தந்தையான பெரியாழ்வாரை, விஷ்ணு சித்தரை சிறு குழந்தையிலிருந்தே அவர் வளர்த்தபடி தந்தையே நினைத்து கொண்டு, தாயில்லாத குழந்தையோ என்னவோ, பெரியாழ்வாருடைய மனைவிக்கு பெயர் நமக்கு தெரியவில்லை. ஆனால் இப்பொழுதெல்லாம் சொல்லுகிற மாதிரி சிங்கிள் பேரண்ட் என்ற வகையிலே அவர் தன்னுடைய இந்த குழந்தையை தன்னுடைய சொந்த குழந்தையாக பாவித்து வளர்த்த வரலாறு அநேகமாக எல்லா புராணங்களிலும் இருக்கிறது. இதிகாசமான ராமாயணம், மகாபாரதம், கர்ணன் வளர்ந்த வரலாறு, தேரோட்டியின் மகனாக வளர்ந்த, தாயால் கைவிடப்பட்டவன், தேவகியால் ஒரு நிமிடம் கூட கிருஷ்ணாவதாரத்திலே அவதரித்த கண்ணனை கொஞ்சவும் முடியவில்லை, தாய்ப்பாலும் கொடுக்க முடியவில்லை. அதே பிறந்த இரவில், நடு இரவில், அதே நொடியில் புறப்பட்டு கோகுலம் சென்று விட்டான். தாய்ப்பாசம் அவனுக்கு தெரியாது என்று சொல்லலாம். பிறகு வளர்த்த தாய் தான், யசோதை தான் அவனுக்கு தாய் பாசத்தை காட்டினான். அது எப்படி அழகுங்கிறத இப்ப இன்னைக்கு பாசுரத்துல பார்க்கிறோம். மாயனை என்று தொடங்குகின்ற பாசுரம். அதிலே அந்த மாயம் செய்தான், தாய்கிட்டேயே மாயம் செய்தவன். தாய் தந்தையருக்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது மற்றவருக்கும் உண்மையாக இருக்க வேண்டும். தாய் தந்தையரிடம் பொய் சொல்லக்கூடாது, பொய்யே சொல்லக்கூடாதுங்கிறது ஒண்ணு. எங்கெங்க பொய் சொல்லலாம்னு ஒரு 5 இடம் சொல்லியிருக்காங்க. அது அப்புறம் சொல்றேன். ஏன்னா எங்கெங்க சொல்லியிருக்காங்கன்னா எல்லாரும் பொய் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணு என்று சொல்றாங்க. அதுக்காக 2000 பொய் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க கூடாது. நான் ஒரு பொய் சொன்னால் அது உங்களுக்கு தீங்கு ஏற்படுத்தக்கூடாது, அப்படி ஒரு வாக்கியம் இருக்கிறது. உண்மை சொல்ல வேண்டும், அந்த உண்மையும் உங்களை துன்புறுத்தக்கூடாது, உங்களுக்கு மனதில் கூட துன்பம் ஏற்படுத்தக்கூடாது. அந்த உண்மை கூட ஏதோ ஒரு காரணத்தால, அது காரணம்லாம் சொல்ல வேண்டாம், ஏன்னா அது வேற மாதிரி. சத்தியம் புரியாது, பிரியம் புரியாது, உங்களுக்கு பிடித்த உண்மையை சொல்ல வேண்டும். எம்பெருமான் ஸ்ரீ வெங்கடேசன் உயர்ந்தவன் என்று சொல்லும் பொழுது அதற்கு மறுப்பு தெரிவிக்காதவர்கள் தான் இருக்க வேண்டும். இல்லை, கடவுளே இல்லை என்ற ஒரு சாஸ்திரத்தையே சார்வாக்கமதம் என்று எம்பெருமானே படைத்தான். அதை முன்னமே சொன்னோம். அப்படி இப்போ வரிசையா இந்த பாசுரங்களை பார்க்க வரும்பொழுது முதல் பாசுரம் மார்கழி திங்கள் என்று ஆரம்பிக்கச்சே பரவாசுதேவன் என்ற பெயரில் இங்கே கூட தெரிந்தவர்கள் சேவிப்பார்கள். மேலே வெளிச்சம் போட்டால் நன்றாக தெரியும், பகலில் நன்றாக தெரியும். ஸ்ரீரங்கம் உள்ளே பெரிய கோயிலுக்கு உள்ளே போனால் இந்த விமானம் மேலே பரவாசுதேவன் என்று பெயர். அதுக்கு பேர் பரரூபம் என்றும். உருவத்திலே முதல் உருவம் பரரூபம், அப்படி என்றால் உயர்ந்த உருவம். அப்படி கிருப்பையாக ஒரு சுவாமி இங்கே எழுந்தருளிருக்கிறார். அவருடைய ஆச்சரியத்தை இப்ப பார்த்தேன். என்னன்னு கேட்டா, கண்டா சேவிக்கும் பொழுது, மணி சேவிக்கும் பொழுது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை முடித்து விட்டார். அது நான் கண்டதில்லை, கேட்டதில்லைன்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு கேட்டா அப்படி ஒண்ணு இருக்கு. அது அப்புறம் சொல்ற சின்ன ஒரு 2 நிமிஷம் கதை. அதே மாதிரி காளிதாசனை சம்பந்தப்படுத்திய கதை. அப்படி அது ஞாபகப்படுத்தின மறந்து போயிட்டேன்னா சீக்கிரம் தொடங்கும் பொழுதே நேரமாகிவிட்டது. இப்ப இந்த 4-5 முதல் 4 பாசுரங்களிலே முதல் பாசுரத்திலே பரவாசுதேவன், 2வது பாசுரத்திலே வியூக ரூபம் என்று வேகமா சொல்கிறேன். அதுலேயும் வாசுதேவன் என்ற திருநாமம் வருகிறது. சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன், வாசுதேவன்.
பிறகு மூன்றாவது பாசுரத்திலே ஓங்கி வளர்ந்த உத்தமன் என்று வாமனாவதாரத்தை குறிப்பிட்டு அதிலேயே இரட்டை அவதாரம் அது. அதனால உங்களுக்கே தெரியும், ராமாயணத்துல பாத்தீங்கன்னா ராமாவதாரத்திலேயே பரசுராம அவதாரம் கூடவே இருக்கு. பல பேர் அது கேள்வி கேட்கிறார்கள், எப்படி பகவானே ஒரே சமயத்திலே 2 அவதாரம் எடுக்க முடியுது, அது எடுத்து அது மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது என்றால் அதுதான் அவனுடைய விளையாட்டு. அது விளையாட்டு புரியல, லீலா வினோதம் என்று சொல்ல. அதனால பரசுராமனை எதிர்த்து ராமன் போரிடம் நிலைக்கு வந்துவிட்டான். பரசுராமனுக்கு கோபம் என்பது அதிகம் உண்டு. இந்த கோபத்தை குறைக்க வேண்டும் என்றதுக்காகத்தான் நமக்கு அந்த பரசுராம அவதாரம். அவன் கோபப்பட்டான். பரசுராமன் கோபப்பட்டதுனால அந்த அடுத்த அவதாரமான ராமன் கோபப்படவில்லை என்று தெரியும். அதை பார்க்க போறோம், திருப்பாவை பாசுரத்தில் பார்க்க போறோம். அதனால சினம் என்பதை கொண்டு வரவே கூடாதுன்னு ராமனுக்கு எண்ணம். ராமாவதாரத்துல வேற வழியில வரவழைத்து கொண்டான் என்று சொல்லி இன்வைட்டட் ஆங்கர். அப்படி வேற வழியில ஃபோர்ஸிபிளி இன்வைட்டட், he was forced to invite anger. நிர்பந்தப்படுத்தப்பட்டான். சமுத்திரராஜன் மேல கோபம் வந்தது. எப்பொழுது யமுனை கிருஷ்ணாவதாரத்தை வழிவிட்டதோ அந்த மாதிரி சமுத்திரராஜன் கடலிலே சமுத்திரத்திலே இலங்கை செல்வதற்கு வழி விடவில்லை. வழி விடுகிறேன் என்று சொல்ல கூட இல்லை. அதனால கோபம் வந்தது. அந்த கோபத்தை அடக்கி கொண்டான். அதே போல ராவணனோடு போரிடும் பொழுதும் கோபத்தை அடக்கி கொண்டு இன்று போய் நாளை வா என்று சொன்னான். நிராயுத பாணியாக கையிலே ஒரு படைக்கலனும் இல்லாமல் ராவணன் பரிதாப நிலையில் நின்ற பொழுது உன்னை கொல்ல மாட்டேன், நிராயுத பாணியாக நான் உன்னை கொல்ல மாட்டேன் என்று யுத்த தர்மத்தை பின்பற்றி. கோபம் வரவில்லைங்கிறது தான் முக்கியம். இன்னொருத்தரா இருந்தா என்ன பண்ணுவாங்க, கையில ஒன்றும் ஆயுதம் இல்லையா அடி அவனை. மகாபாரதத்தில் அது உண்டு. கர்ணன் கையில ஒண்ணுமே இல்லை. கர்ணன் தேர்லேருந்து கீழே விழுந்த பிறகு அர்ஜுனனை பார்த்து கண்ணன் சொன்னா நான் அவனை ஒரு அடி. அதெல்லாம் செய்யலாமா, அதர்மம் இல்லையா என்றால் நான் சொல்றதை செய். அப்போ அப்படி அங்க அது வேற தர்மம். அப்படி எல்லாம் இருக்குச்சு. அந்த தர்மம் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லிச்சு, சத்தியம் புருயாத்து பிரியம் புருயாத்து ந சத்தியம் அப்பிரியம் பிரியஞ்ச நான்ருதம் புருயாத்து ஏஷ தர்ம சனாதனா. நம்முடைய மதத்தை நாம் என்ன சொல்லிட்டு இப்போ சங்கின்னு எங்களை நம்மளெல்லாம் திட்டுறாங்க. சனாதன தர்மம்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு ஹிந்து என்று தவறான பெயர்ல நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதை எல்லா விண்ணப்ப படிவங்களையும் உங்க பேரு இந்துன்னு எழுதுறீங்க. எதுக்காக கேட்க, இந்து மதமே கூடாது. அப்புறம் ஜாதி வேற எழுதுறீங்க, அப்புறம் அதுக்கு வேற சான்றிதழ் வேற வாங்கிக்கிறீங்க. நான் தாழ்ந்தன்னு சொல்லிக்கிறதுல பெருமை. எல்லோரும் ஸ்ரீ வைஷ்ணவர் போல் இருக்கு. நாமெல்லாம் தாழ்ந்தவர்கள் என்று சொல்லிக் கொடுவதுதான் ஸ்ரீ வைஷ்ணவ லட்சம். அதனால நீங்க எல்லாருமே, நாம எல்லாருமே ஸ்ரீ வைஷ்ணவர். நான் தாழ்ந்த ஜாதியை சேர்ந்தவன். திருப்பாணாழ்வார் தாழ்ந்த ஜாதியை சேர்ந்தவர் அல்ல. அவர் அயோனிஜர். அதாவது பிறப்பு எப்படி சீதை தோன்றினாலோ, எப்படி ருக்மிணி தோன்றினாலோ அப்படி கிருஷ்ணன் கூட தோன்றினார். 12 மாதம் கர்ப்பம் ராமன் போல கௌசல்யை பெற்ற அப்படி இல்லை கிருஷ்ணாவதாரம். தேவகிக்கு ஒரே இரவில், நீங்க இதுல பாகவதத்துல பாத்தீங்கன்னா இந்த கதையெல்லாம் இல்லை. அந்த தேவகி வயிற்றில் வந்தா 10 மாதம் இருந்தான், அந்த இல்லவே இல்லை. நேரம் நம்ம ஒரு நாள் ராத்திரி ரோகிணி நட்சத்திரம் அஷ்டமி திதி அவதாரம் செய்தார். இதெல்லாம் ரிஷி கர்ப்பம் ராத்தங்காது என்று ஒரு பழமொழி உண்டு. தேவகி 3 பிறவிகளாக எம்பெருமான் சிவன் நாராயணனே தனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்ற தவம் செய்து, அதாவது தம்பதியராக வசுதேவனும் தேவகியும் சேர்ந்து 3 பிறவிகளில் தவம் செய்து பெற்ற கண்ணன். அப்படி பார்க்கும் பொழுது இந்த 3வது பாசுரத்திலே விபவம் என்று சொல்லுவோம். வாமனாவதாரமும் திருவிக்ரமாவதாரமும் சேர்ந்து இருப்பதால் குள்ளனாக இருந்தவன் உயரமாக ஆயிட்டான். அதனால விஷ்ணு சாஸ்திரம் சொல்றது இப்பதான் சொன்னார். அணுகு பிருகத்து கிருஷா ஸ்தூலஹா குணப்ரன் நிர்குணோ மகான். ஆப்போசிட்லாம் சொல்றது, ஒன்றுக்கொன்று எதிர்ப்பதங்கள். அணுகு பிருகத்து கிருஷா ஸ்தூலஹா குணப்ரன் நிர்குணா.
ஒரே ஒரே வரியில் அவ்வளோ சொல்றது, 4 எதிர்ப்பதங்கள். அப்படி கண்ணுக்கு தெரியாம இருப்பவன், ஆனால் இந்த உலகம் அளவு பெரிய பெரியவன். அணுகு பிருகத் கிருஷா ஒல்லி ஸ்தூலகா குண்டு. எப்படி எப்படி தெரிஞ்சுக்கிறது? கருப்பா சிவப்பா வெள்ளையா? கிருஷ்ணன்னா கருப்புன்னு ஒரு அர்த்தம் உண்டு. அப்படி இல்லை, நம்ம பேர்ல ஒரு இரக்கம் உடையவன்கிறதுனால அவன் கருப்பு. இன்னொரு வேடிக்கையா சொல்லுவாங்க, மகாலட்சுமியுடைய அழகான கருப்பு விழியை பார்த்து 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 அவன் கருப்பாயிட்டான். அதே மாதிரி எதுக்கு சொல்ல வரேன், விபவாவதாரம். விபவாவதாரம் நிறைய. ஸ்ரீமத் பாகவதம் 24 ஒரு வருஷம் சொல்லிட்டே போறது, எல்லையற்ற கணக்கில்லாத அவதாரம். அன்னைக்கா சொன்னேன், தத்தாத்திரேயன், கபிலன், தன்வந்திரி இந்த இங்க சந்நிதி இருக்கு கோவில்ல, போய் சேவிங்க. டாக்டர்னு சொல்வார் அவர். கையில ஒரு அட்டைன்னு ஒன்றும் அமிர்த கும்பம், அமிர்த சோம்பு ஒன்று வச்சிருப்பார், குடம் ஒன்று. அது அமிர்தம்ங்கிறது மருந்து. இந்த அட்டைங்கிறது இங்கிலீஷ்ல லீச்சுன்னு சொல்லுவார். அதை உடலில் ஒரு நோய் வந்தால், அது கெட்ட ரத்தம் இருந்தால் அந்த உதிரத்தை நீக்குவதற்கு அந்த காலத்தில் மருத்துவர்கள் அட்டையை கொடுப்பார்கள். அந்த அட்டை இந்த கெட்ட ரத்தத்தை மட்டும் உறிஞ்சிவிடும் என்று. அன்னம் எப்படி பாலையும் தண்ணீரையும் கலந்து கொடுத்தால் பாலை மட்டும் எடுத்துக்கொள்ளும் அன்னம். நம்ம பார்த்ததில்லை. எப்படி அந்த மாதிரி நிறைய அவதாரங்கள் எடுத்தவர் எம்பெருமான். அதனால அவதாரங்கிறது லீலாவதாரம் என்று சொல்வார்கள். அப்படி இந்த பூமிக்கு எழுந்தருளி நம்மை காப்பாற்றுகின்றவர். இப்ப நமக்கே என்ன சொல்றது, இந்த கலியுகத்துல இந்த தமிழ்நாட்டில இன்னைக்கே வரக்கூடாதான்னு கூட சொல்லுது. ஏன்னா அக்கிரமங்கள் அதிகமாக ஆக, சமீபத்தில் ஸ்ரீரங்கத்திலே ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கிறது 2-3 நாளைக்கு முன்னாடி. அது ரொம்ப கஷ்டமா, ஒரு குடும்பம் கஷ்டப்பட்டது. அதனால அதை கேள்விப்பட்டா நமக்கு பதறுகிறது. அதை எதுக்கு சொல்ல வரேன், எல்லாத்தையும் காப்பாற்ற இன்னைக்கே வரக்கூடாதான் அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அப்படி இப்ப அக்கிரமங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கு. கோயில்களிலே அக்கிரமங்கள் நடக்குது. அதை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் நமக்கு பாபம் இருந்ததுனால பார்க்க வேண்டும். நாம புண்ணியம் சேர்ந்தா அது கிடையாது, பார்க்க மாட்டோம், நல்லதுதான் பார்ப்போம். அதனால இங்க இந்த 4வதுல இப்ப 4வது கவசரம் நேற்று இதில் அந்தர்யாமியாக பார்க்கணும். எம்பெருமான கோவிலுக்கு வர முடியாதுன்னு ஒருத்தர் என்கிட்ட சொன்னார். பேராசிரியர் மோகன் என்பவர், வரணும்னு நினைக்கிறேன், ஆனால் வர முடியல, என்னை அழைத்து வருபவர்களும் இல்லை, வயசு 80க்கு மேலே ஆயிடுத்து, அதனால கோவிலுக்கு வர முடியலன்னு சொல்லும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? இருப்பிடம் வைகுண்டம் மாலிரஞ்சோலை என்னும் பொறுப்பிடம்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி இருக்கு. அதுக்காக கும்பலில் நசுங்கி திண்டாடக்கூடாது. இப்போ இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா உற்சவம் நடக்கிறது, பகல் 10 இரா 10. அந்த பெருமாள் கூடவா வரவங்களை பார்த்தா பெருமாளை பார்க்கவே இல்லாமல் எங்கேயோ முன்னாடி போயிட்டு இருக்காங்க. என்ன கேட்டாங்க, என் போட்டோவில் விழுந்திருக்கேனா? நான் நிறைய பேர் வேண்டியவர்களை பார்த்தேன். அதனால நான் சாயங்காலம் ஃபோன் பண்ணி சொன்னேன், உங்களை பார்த்தேன். ஓ, ஒரே சந்தோஷம். கடவுளை பார்க்கல, எப்படி நடைய நடந்துகிறார் அப்படிங்கிறத பார்க்கல. கஜகதி, சர்ப்பகதி, வியாழகதி, சிம்மகதி, ஹனுமான் மேல அமர்ந்து வர கதி, கருட கதி, இப்படிலாம் அதெல்லாம் அதை அனுபவிக்காம, வியாழகத்தின்னு சர்ப்பகதி, கொஞ்சம் பெரிய ஆதிசேஷன் போன்ற, அதை பார்த்தா தான் நீங்க அதை வியாழி உற்சவம்னு தமிழ்ல யாழி, அது இல்லை, அது வேற. யாழிங்கிறது அது சிங்கமும் யானையும் சேர்ந்தது. இப்படி அந்த நடையை பார்க்காம நான் முன்னாடி போக வேண்டும், எம்பெருமானுக்கு முன்னாடி போகணும். எம்பெருமான் திவ்ய பிரபந்தத்தை துரத்துகிறான், வேதம் எம்பெருமானை துரத்துகிறது. வேதம் வேதத்தால் விவரிக்க முடியவில்லை. எதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ரா ஆப்ய மனசாசக என்று தைச்சிரோபதி. வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாமல் இருக்கிற எம்பெருமான் திவ்ய பிரபந்தம் என்ற தமிழ், ஈரத்தமிழை, ஆழ்வார் தமிழை பின்பற்றி ஓடுகிறான் என்று சொல்வார்கள்.
அதனால்தான் வேதாந்த தேசிகன் என்ற ஆச்சாரியர் ஏற்படுத்தின பழக்கம்தான் இது. ராமானுஜர் கோயிலழகு என்று ஒன்று ஏற்படுத்தி இந்த பூஜை முறைகளை ஒழுங்குபடுத்தினார். அன்றிலிருந்து இன்று வரை நடக்க வேண்டும் என்றுதான் நாம பிரார்த்தனை. நடக்கிறதா இல்லையான்னு பரிசவாக்கிறது. அதனால வேதாந்த தேசிகர் என்ன பண்ணார், ஏதோ எல்லாரும் சம்ஸ்கிருதத்துக்கு முக்கியத்துவம் அதிகமாக கொடுத்து விட்ட மாதிரியும் தமிழை பின்னே தள்ளிவிட்ட மாதிரியும் செய்தி பரப்புகிறார்கள். தவறான செய்தி பரப்புகிறார்கள். இந்த ஊர்ல தான் ஆரம்பிச்சு, ஸ்ரீரங்கத்தில் ஆரம்பிச்சு எல்லா கோவிலையும் இன்னைக்கு திவ்ய பிரபந்தம் தமிழ் மொழி, நம்ம தாய்மொழி தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் பகவான். அவர்களை தான் முன்னாடி நாம் கீழே விழுந்து வணங்குகிறோம், சேவிக்கிறோம். அப்படிப்பட்ட திவ்ய பிரபந்தத்தினுடைய பெருமை இங்கே 4வது பாசுரத்திலே அந்தர்யாமியாக நின்ற திருக்கோலமாக. இப்ப இங்கே நின்ற திருக்கோலம், இங்கே உள்ளே பெரிய பெருமாள் சயன திருக்கோலம், படுத்துக்கு கொண்டிருக்கிற திருக்கோலம். முன்னே நிற்கிற நம்பெருமாள், அதனால நின்ற திருக்கோலம். பிறகு அமர்ந்த திருக்கோலம் சில கோவில்களே. இப்படி அழகான கோலங்களிலே நம்மை நம் மனதில் கற்பனை நேரே பார்த்து கொண்டு, கற்பனை கூட இல்லை. ஒரு தடவை இங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா, இதை வந்து இந்த தரிசனம் பண்ணிட்டீங்கன்னா இதை நினைவு வச்சுக்கணும். இப்ப கோவிலுக்கு வீட்டுக்கு போயிட்டோம், வீட்டுக்கு போனா இந்த நினைவு வரணும். சங்க சக்கரம் எப்படி பளபள என்று வைரத்தால் ஜொலிக்கிறது, என்னென்ன மாலை போட்டு இருக்கிறார்கள், அப்படிலாம் பார்த்து ரசிக்கணும். திருமார்பிலே மகாலட்சுமி என்ன உருவத்தில் இருக்கிறாள், இதெல்லாம் பார்க்கணும். திருவடி எப்படி இருக்கிறது, இதெல்லாம் ஒன்று ஆபாத சூடம் என்று சொல்வார்கள். அப்படி திருப்பாணாழ்வார் அனுபவிச்ச மாதிரி நம்ம அனுபவிக்கணும். அமலநாதிபிரான் வெடிக்கா சொன்னா, அந்த அமலநாதிபிரான் எழுதும் பொழுது திருப்பாணாழ்வாருக்கு குழப்பம் ஏற்பட்டது. எதை சேவிக்கிறது இல்லை, திருவடியை சேவிக்கிறதா, திருமுடியை சேவிக்கிறதா, திருப்பி திருமுடியை சேவிக்கிறதா, திருவடி கண்டமுண்டம் கண்டீர்னு கழுத்து சேவிச்சார். எல்லாத்தையும் முழுங்கிட்டு உட்காந்துருக்கேன். அவனு பின்னால பார்க்க போறோம். யசோதை வந்து மண்ணை தின்னான் என்று பலராமன் புகார் கொடுக்க, உனக்கு வயிறு வலிக்காதான்னு கேட்டாளே தவிர ஏன் மண்ணை தின்றா என்று கேட்கல. தாய்ப்பாசம். அப்படி இப்போ நேரம் வந்துட்டோம், கண்ணனை பார்க்க. கண்ணன் எங்கே இருக்கிறான்? மதுரா நகரிலே. மதுரா நகரம் பிருந்தாவனம் வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்க வடமதுரை, தென்மதுரை இல்லை, தென்மதுரை இங்கே கள்ளழகர், மீனாட்சி, சுந்தரேஸ்வரர் இருக்கிற திருக்கோயில்கள் இங்கே வடமதுரை. இதுல என்ன சம்ஸ்கிருதத்தில் என்ன அழகுன்னா, அது மதுரா, மத்து கடைந்து வெண்ணெய் எடுத்த இடம் மதுரா. இங்க மதுரா இனிமையாக இடம். அழகர் சொல்ல முடியாது, அழகா பார்த்தாலே நமக்கு மதுரமா இருக்கும். கண்ணுக்கு இனிமை, காதுக்கு இனிமை, நெஞ்சுக்கு இனிமை இல்லை. அப்படி இங்கே மதுரா. ஏன்னா கொஞ்சம் மாத்திட்டீங்கனாலே தெரிஞ்சுக்கலாம் எது வடமதுரையா தென்மதுரையான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை. மதுரா 2வது. அயோத்தியா, மதுரா, மாயா, காஷி, காஞ்சி, அவந்திகா, புரி, துவாராவதி செய்வ சத்தைதா மோக்ஷதாயகா. அதனால இங்கே வந்து அந்த அந்தர்யாமி 4வது பாசுரத்தில் பார்த்துட்டு ஆழிமழை கண்ணா என்று பார்த்தோம். ஆழிமழை கண்ணாவுக்கு ஒரு அர்த்தம் வந்து ராமானுஜர், ஒரு அர்த்தம் வந்து எம்பெருமான் கண்ணன், 3வது அர்த்தம் வருணதேவன், 4வது அர்த்தம் ஆச்சாரியன் என்று பார்த்து, அப்படி இன்று மாயனை மன்னோட வரை பார்த்தோம். இந்த மாயனைன்னு ஆரம்பிச்சாரா, அதனாலே அதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்டார் ஒருத்தர். ஒரு தோழி கேட்டா எல்லாரையும், இந்த மாதிரி நாமெல்லாம் நிறைய பாபம் பண்ணியிருக்கோம். 3 விதமான பாவம் பண்ணியிருக்கோம். சஞ்சிதம், ஆகாமி, பிராரப்தம் என்று 3. நம்ம அக்கௌண்ட்ல இருந்து அதை எடுக்க முடியல, வித்ட்ரா பண்ணிக்க முடியல. ஏடிஎம்ல போனா பாவத்தை எடுக்க முடியல. அதனால என்ன பண்றதுன்னு கேட்டாவோ, மழை கேட்டீங்க, ஆழமழை கண்ணால மழை கேட்டீங்க. மழை பெய்யணும், ஆழியுள் புக்கு முகந்தோட ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியன்றோருடை பற்பனாவன் கையில் ஆழ்போல் மின்னி வலம்பரி போல் நின்றதிருந்து தாழாதே சார்ந்த முதைத்த சரமழை போல் வாழ ஒனைகளில் பெய்திராய் அப்படின்னு கேட்டீங்க. நம்ம பாவத்தினால மழை வந்தது, நின்று போச்சு. மேகங்கள்லாம், முகில்கள்லாம் ஆகாசத்துல வந்தது,
அது காத்தடிச்சு போயிடுது. மழை வரும்னு நினைச்சோம், வரல. அப்படின்னா என்ன ஆகும்னு ஒருத்தி கேட்டான். இதெல்லாம் இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு முக்கியமா கேள்வி பதில் கேள்வி பதில் பதில் இருக்கு, கேள்வியை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் திருப்பாவை பாசனத்துல ஒரு அழகு. கேள்வி இருந்தா பதில் தெரியாதுன்னு சொல்லிடுவோம். ஆனா பதில் இருந்துருச்சுன்னு வச்சுங்க, கேள்வி நம்ம இஷ்டத்துக்கு கேட்கலாம். நாங்களாம் அப்படி ஒரு பரிசை கூட வைப்போம். நாங்கள் பதில கொடுத்துட்டோம், நீங்க எப்படி கேள்வி கேட்பீங்க அப்படின்னு. கேள்வி கேட்கறதுல சாமர்த்தியமா கேட்கும். அப்படி இங்க கேள்வி எல்லாம் கேட்கிறாவோ, இங்க பதில் தான் இருக்குது. அதனால இது ஷீடாகும். மாயனை மண்ணு பட மதுரை மைந்தனை, ரெண்டாவது தூ போடும், மதுரை மைந்தனை. ஏன் சார் சம்ஸ்கிருத உச்சரிப்பை இங்க கொண்டு வரீங்களே, தமிழ்ல பூத்துறீங்களே நைசா அப்படின்னா. வங்க கடல் கடைந்த மாதவனை, நாலாவது மகாபிராணம் சேர்த்து சொல்றார். எப்படி அது அப்படி சொன்னாதான் அது சரியா புரியும். தமிழ்ல மாதவனைன்னு சொன்னா பெரிய தவம் செய்தவனை. இந்த இடத்துல முதல் தான் மாம் பெரிய சிறந்த தவம் செய்தவன். அப்படி இல்லை, இலக்குமியின் கணவன் சொல்றதுக்கா மாயாஹா தவா சொல்றதுக்கா அங்க மாதவன். இப்படிலாம் உண்டு. சரி, இப்ப இங்க மாயனை மண்ணு வட மதுரை மைந்தனை தூய பெரு நீர் யமுனை துறைவனை ஆய குலத்தின் தோன்றும் அணி விளக்கை தாயை உடல் விளக்கம் செய்ததாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகு தருவான் நின்றனவும் தீனில் தூஷாகும் செப்பேலோரும் முதல் பாசுரம், மூன்றாவது பாசுரம், அதற்கு பிறகு 16வது பாசுரம் தான் 2 முறை சொல்லக்கூடியது. அதனால திருப்பியும் அந்த முதல் பதத்தை வார்த்தையை சொல்ல மாட்டோம், பாட மாட்டோம். அதுதான் ஒரு வழக்கம். அதனால இதெல்லாம் ராகமா இழுத்து பாடினா 1 மணி நேரம் பாடலாம். 1 மணி நேரம் தான் எங்களுக்கே சக்தி இருக்கிறது. அதனால அதுவும் பகவான் கொடுத்த சக்தி தான். அதனால இல்லாட்டா தெரிஞ்சு போயிடும். 1 மணி நேரம் ஆன உடனே குரல் தாழ்ந்த உடனே சரி நீங்க நிறுத்துன்னு சொல்றதுல நான் நிறுத்து. அதனால எடுத்த உடனே மாயனை. இந்த தோழிகள் எல்லோரும் 5 லட்சம் பெண்கள் ஸ்ரீவில்லிபுத்தூரிலே ஆண்டாளுடன் சேர்ந்து கோதாதேவியுடன் சேர்ந்து இந்த கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறார். அவன் மாயன். அதனால இந்த மழை வருவதோ வராததோ அவனுடைய பொறுப்பு. நாம கேட்கறதோட சரி, கொடுப்பது என்பது நிச்சயம். மனதில் அப்படி நினைத்து கொண்டு பாடுங்கள். வாயினால் பாடின்னு சொல்றாங்க இல்லையா? வாயினால் பாடினா சில பேர் மூக்கால பாடுவாங்க, அதனாலதான் வாயினால் பாடி. அப்படின்னா வாய் நிறைய பாடினோம், வேறு எந்த கவனமும் இல்லாமல் வாயினால் பாடி. நாம் பாடும்பொழுது எல்லாரும் கேட்கணும், அப்படி பாடி நல்ல ராகமா பாடி அந்த வார்த்தைகள் புரியும்படி பாடி. இப்போ நாளைக்கு ஒரு கச்சேரி இருக்கு, காத்தால 9 மணிலேருந்து ராத்திரி 9 மணி வரையும். பல பேர் அந்த வார்த்தைகளே புரியாம பாடுவார். தமிழிலே பாடினாலும் புரியாது, தெலுங்குல பாடினாலும் புரியாது, கன்னடத்துல பாடினாலும் புரியாது. அந்த பாஷையெல்லாம் நமக்கு தெரியாது, வேற இந்த வார்த்தையும் தெரியலன்னா எப்படி புரியும்? தமிழாவது புரியும்படியா பாடும். அப்படி புரியும்படியா பாட சொன்னது ஆண்டாள். அதனால மாயனை நிறைய விஷயங்கள்லாம் அதுக்கு மாயனே 1 வருஷம் சொல்லும், மினிமம் குறைஞ்சது 1 வருஷம் சொல்லும். எப்படி ஏமாத்தினான் அப்படின்னு சொல்லும் பொழுது, சின்ன முதல்நிலையே தாய் சொல்லை கேட்டான்,
4 திருக்கைகளை கொண்டு இருக்காதே, என்னுடைய அண்ணன் கம்சன் உன்னை கொல்ல வந்து விடுவார். அதனால எப்பொழுதும் போல சாதாரண மனிதன் போல 2 திருக்கைகளோடு காட்சி கொடுன்னு என்று கேட்ட ஒருபாடு 2 கைகளை மாற்றிக்கொண்டான். பிறந்த அன்றைக்கு பிறந்த உடனே கேட்ட சொல். அதனால அதுக்கப்புறம் தாய் சொல்லை தட்டுவதற்கு சந்தர்ப்பமும் இல்லை. சொன்னாதானே கேட்கறதுக்கு கிட்டக்கே இல்லை. நேற்று ஒரு கேள்வி வந்தது, ஏன் தேவகி தன்னுடைய குழந்தையை விட்டு பிரிந்தாள் என்று சொல்லும் பொழுது, ராமாயணத்துல கைகேயி ஒரு வியாஜம் என்று சொல்றார், ஒரு ஷாக்கு. அவளை கொண்டு 2 வரங்களை தசரத சக்கரவர்த்தியிடம் கேட்டு காட்டுக்கு அனுப்பி அம்மா, அதாவது கௌசல்யா என்ற தாயை பிரிக்க வச்சுட்டா மகனை. அதனால அவ தேவிக்கு அவன், கைகேயி தேவிக்கு அவன். அதே மாதிரி கௌசல்யா 14 ஆண்டுகள் தன்னுடைய குழந்தையை விட்டு பிரிந்து பிரிவாற்றாமையிலே சோகத்திலே ஆழ்ந்து அவள் யசோதையா. நல்ல கற்பனையா இருக்கலாம், இதுக்கு பிரமாணம் கிடையாது. ஆனால் நாங்கள் உபநியாதர்கள் நம்ம அதை ஒத்துக்கொள்ள முடியாத, ஏதாவது பொருந்த பொய் சொல்ல பொருந்தும்படி பொய் சொல்லக்கூடிய நாங்கள்லாம் அப்படி அதை ரசிக்கலாம். என்ன நடந்ததுங்கிறது தெரியாது. அப்போ மாயனை அப்படிப்பட்ட மாயன். அதனால இன்னொன்று, அன்று இரவே அங்கே கோகுலத்துக்கு சொல்ல வேண்டும் என்று தாய் தகப்பனிடம் சொல்லிட்டு தான் கிளம்பினான். சொல்லாம கிளம்பக்கூடாது, வீட்டில இருந்து போயிட்டு வரேன்னு சொல்லணும். எல்லாரும் கிளம்புகிறேன் என்று சொல்லுகிறான். அது தப்பு, ரொம்ப தப்பு, புரிஞ்சுக்கணும். கிளம்புகிறேன்னு சொன்னா நீங்க திரும்பி வரீங்களாங்கிறது சொல்லவே இல்லை. சம்ஸ்கிருதத்தில் என்ன சொல்லுவோம், நீங்க போயிட்டு வாங்கன்னு தமிழ்ல சொல்லுவோம், க்ஷேமாய புனர் ஆகமனாய சேம்போம் சம்ஸ்கிருதத்தில். நீங்கள் பத்திரமாக, அதாவது ஒரு குறைவின்றி தீங்கின்றி சென்று விட்டு திரும்பி எங்க வீட்டுக்கு வாருங்கன்னு கூப்பிடணும். நீங்க எப்போ ட்ரெயின் ரிசர்வேஷன் பண்ணியிருக்கீங்க, எத்தனை நாள் தங்குவீங்க, அடுத்த முறை இப்பதான் சேவிச்சிட்டீங்களே வரமாட்டீங்களா, அப்படிலாம் கேட்கலாம். அப்படி இல்லை, அப்படி கேட்குறது. அதனால இன்னொன்று சொல்வார்கள், உங்களுடைய வழி நன்றாக இருக்கட்டும், ஆபத்து இல்லாமல் இருக்கட்டும், சிவா சந்து பந்தானா, சிவா சந்து பந்தானா என்று சொல்வாங்க. ஹாப்பி ஜேர்னி என்று ஆங்கிலத்தில் சொல்ற போல அதுதான். சிவா மங்களாக பவந்து பந்தானா என்று பந்தானா பகுவசனம், வழிகள், வீச்சயா வீச்சயா. அது மாதிரி சிவாகங்கிறது மங்களாக பத்ராக பவந்து அப்படி சொல்லுவார். அப்படி சொல்லணும். மாயனை கிளம்பிட்டான். ஆதிசேஷன் கொடை பிடிக்கிறான். கிருஷ்ணாவதாரத்துல புரிந்து கொண்டு விட்டோம், ஆரம்பத்திலே புரிந்து கொண்டு விட்டோம். இப்ப இந்த கிருஷ்ணாவதார வரலாற்றை நம்ம படித்தோமானால் அவன் பகவான் தான், ராமன் மாதிரி மனிதன் மாதிரி வேஷம் போடலைன்னு. எங்கேயும் வேஷம் தான் போட்டான். அப்போ நீங்களும் வேஷம் போடணும்னு தான் சொல்றோம். நீங்களும் உங்க அப்பாவுக்கு சொல்லை கேட்டு நடப்பது மாதிரி வேஷம். நாங்கெல்லாம் இங்க கல்லூரியில சொல்லுவோம், என்னன்னா படிக்கிற மாதிரி நடிங்க, கையில பசத்தை வச்சுன்னு தூங்குங்க, ஆனா கண்ணை திறந்துன்னு தூங்குங்கன்னு சொன்னேன். கண்ணை திறந்துன்னு தூங்குங்க. அது முடியாது சார் அப்படின்னு. இப்போ கடைசி பெஞ்சில் உட்காராத, இங்க முதல்ல உட்காரு, ஏன்னா கத்தல நீயே தூங்க அப்படின்னு. அப்படி இல்லாம மாயனை என்ன பண்ணா, ஆதிசேஷன் எப்படி கொடை பிடிக்கணும். எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு பரமபதத்தில் இருந்து முதல் வேலைக்காரனா இருக்கிறவன் ஆதிசேஷன். அதனால அவன் கொடை பிடிக்கிறான். ஏன் கொடை பிடிக்க வேண்டும்? நடு இரவு மழை தூறுகிறது. ஏன் மழை தூறுகிறதுன்னா, அவன் நினைச்சான் வருணதேவன் ஆழ்மழைக்கண்ணா கூட்டு விடுங்கள, வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் சொன்னீங்களே, அதனால எம்பெருமானுக்கு திருமஞ்சனம் பண்றேன்னு சொன்னான். கொட்டவன் தான் தூரினான், வேற ஒண்ணும் இல்லை. தூரினா போகக்கூடாதுன்னு நேற்றே சொன்னேன். அதனால நல்ல மழை பெஞ்சாலும் கொடை எடுத்துட்டு போகலாம், ஆனா தூரினா போகக்கூடாதுன்னு ஒரு சாஸ்திரம். அதனால இன்னொன்று, வெயிலும் மழையும் சேர்ந்துதான் அதுக்கு காக்காக்கும் நரிக்கும் கல்யாணம். அது 8 ஸ்நானங்களிலே குளியல்களிலே அது சிறந்த குளியல் என்று சொல்வார்கள். நனைய மாட்டோம், ஆனால்
வெயிலும் அடிக்கும் மழையும் பெய்யும். அப்போ போய் வெளியில போய் குளிக்கணும், வெளியில போய் நிக்கணும். குளிக்கிறதுன்னு முடியாது. நீங்க நல்ல மழையில கூட நீங்க போய் நின்னீங்கன்னா முழுக்க குளிக்கிறதுங்கிறது முடியாது. தலையில படுமே தவிர கால் கையெல்லாம் படுமாங்கிறது தெரியாது. நம்ம வீட்டில் குளிக்கும் பொழுதுதான் தெரியும் நம்ம எல்லா உடலில் உறுப்புகளிலும் தண்ணீர் பட வேண்டும் என்று. அப்படி இங்க மாயனை. இரண்டாவது யமுனை. யமுனை ஆற்றை கடந்து செல்ல வேண்டும். வெள்ளம் அடித்து செல்லும். யமுனா நதி. யமுனா நதியில் எம்பெருமான் கண்ணன் சிறு குழந்தையிலிருந்து தொடங்கி லீலைகள் செய்ய போகிறான். அங்கே நடனம் ஆடப் போகிறான். அங்கே காளியன் என்ற ஒரு பாம்பு வரப்போகிறது. இந்த பாம்பினுடைய தலையிலே டான்ஸ் ஆடப் போகிறான் என்றெல்லாம் இந்த யமுனா நதிக்கு தெரியும். அதனால யமுனை வழிவிட்டது. யமுனை வழிவிட்டதுனால அதுக்கு பேர் வச்சுட்டான். அதனால யமுனை எங்கேயாவது ஆறு வழிவிடுமான்னு கேட்டா அது சில பெரியவர்களுக்கு அது பத்மபாதர் அவர்களெல்லாம் வழிவிட்டது. ஆறு. அதனால ஆறு வழிவிட்டது. ஆறு வீட்டுக்கு வந்தது. வீட்டு கிணற்றுக்குள் வந்தது ஸ்ரீதர் ஐயாவாள் திருவிசநல்லூர். இன்றைக்கும் கார்த்திகை அமாவாசை என்று நீங்கள் காவேரி ஆற்றிலே தண்ணீரே இல்லை. ஆனா அந்த வீட்டில், அந்த பெரியவர் வீட்டில் கிணற்றில் தண்ணீர் வந்து கொண்டே இருக்கும். லட்சக்கணக்கான பேர் நாம் போய் அங்கே குளிக்கலாம். ஆனா அளவு நீர் அளவு குறையவே குறையும். கார்த்திகை அமாவாசை ஒவ்வொரு ஆண்டும் இப்போ 2025 2024 எதுக்கு சொல்ல வருங்க? நீர் இடம் விட்டது. யமுனை நீர் இடம் விட்டது. அது ஒரு அதிசயம். மாயனை வந்தான், யசோதை கிட்ட வந்தான். ராத்திரி அந்த நந்தகோபர் என்ற பெரியவர், அதாவது தந்தையாக இருப்பவர், வசுதேவருடைய திருக்கைகளிலிருந்து குழந்தையை வாங்கி தன்னுடைய மனைவி பக்கத்திலே அவள் தூங்கும் பொழுது விட்டார். அவள்கிட்ட இருந்து அவள் பெற்ற பெண் குழந்தையை எடுத்துக்கொண்டு கொண்டு வந்து வசுதேவற்ற மாயனை இங்கே ஏமாச்சு. காலையில எழுந்து பார்த்தா யசோதா, குழந்தை ஆணா பெண்ணா என்று கூட அவளுக்கு முதல்ல தூக்க கலக்கத்திலே புரியவில்லை. பிரசவம் சுகப்பிரசவமா இருந்ததுனால வலி தெரியவில்லை, குழந்தை பிறந்து விட்டது. மற்றவர்கள் தான் சொல்லியிருக்காங்க, உனக்கு பிறந்திருக்கிறது ஆண் குழந்தை. அப்படியா என்று ஆச்சரியப்பட்டார். எல்லா அந்த கோகுலத்தில் இருக்கிற எல்லா குடும்பங்களும் என்ன நினைத்தது, எம்பெருமான் இங்கேதான் தோன்றி, கோகுலத்திலே தான் தோன்றியிருக்கிறான், மதுராவிலே சிறையிலே தோன்றவில்லை என்று அவங்க நினைத்தார். மாயனை இப்படி சொல்லிட்டே போனா, குழந்தை படுத்துட்டு இருந்தது, தரையில விட்டுட்டா. ஒருத்தி அழகா வந்தா. இதுல என்ன வேடிக்கைன்னு கேட்டா, கம்சன்கிறவன் அரக்கன். அவனுடைய அப்பா நல்லவர் தான். பிரகலாதனுடைய அப்பா கெட்டவர், கருணிகசியுடைய மகன் நல்லவர். பிரகலாதனுடைய மகன் கெட்டவன், பிரகலாதனுடைய பேரன் நல்லவர். அதனால ஒரே வீட்டிலே திருடனும் இருக்கிறான், காவல்துறை கண்காணிப்பாளர். அப்படி ஒரு குடும்பம். இங்கே என்ன அதிசயம் என்றால், அந்த குழந்தை தரையிலே கிடக்கிறது. தரையிலே என்றால் ஒரு துணியை போட்டு கிடச்சி விட்டிருக்கிறாள். உள்ளே பால் காய்ச்சி சொல்கிறாள். பால் எப்பொழுதும் காய்ச்சிட்டே இருக்க வேண்டியதான், ஏன்னா நிறைய பால் இருக்கு. சீர்மல்கும் ஆய்ப்பாடி முதல் பாசம். அதனால கொஞ்சம் உள்ளதானே விட்டுருக்கோம், வீட்டுக்குள்ளதானே இருக்கு குழந்தைங்கிறது ஒரு பயம் இல்லை என்று கொண்டு செல்கிறாள். அப்பொழுது ஒரு பெண் அரக்கி வருகிறாள். முதல்ல அனுப்பிய பெண் பெண் அரக்கி. அவ அரக்கி. கம்சன் கம்சனுக்கு பலம் நிறைய உண்டு. அவனுடைய வீட்டு யானையே குவலையா பீட்டம் என்ற பேர் யானை. வாசல்ல வைத்திருக்கிறான். யாராவது உள்ள வேண்டாதவர்கள் வந்து அவன் கொண்டுடும். அந்த யானையை மீறி நம்ம செய்ய முடியாது. அவன் அப்புறம் நிறைய மல்லர்களை பிரியாணி கொடுத்து வச்சிருக்கான். போட்டு சாப்பாடு போட்டு இப்பெல்லாம் பிரியாணி குவார்டர்லாம் கொடுத்து அவன் 2 பேர், சாணூரன் முஷ்டிகன் 2 பேர் மல்லர்களை வைத்திருக்கிறான். அவங்கள மீறி தான் கம்சனை போய் நாம அடிக்கிறோம். இந்த கம்சன் அச்சம் கொண்டு பயந்து கொண்டு நடுங்கி
கிட்டக்கு 1.5 வயதுக்குள்ள இருக்கிற குழந்தையை கொன்று விடு என்று ஆணை பிறப்பித்து அரக்கர்களை அனுப்பினானே தவிர தான் வரவில்லை. மாயனை இப்படி மாயம் செய்தவன். பலசாலியானவன் ஒரு போருக்கு முன்னால் செல்ல வேண்டும், பின்னால் இருந்தால் அந்த கோழைன்னு அப்படி கோழையாக்கினவன் மாயன். குழந்தையை பூத்தனா என்பவள் வந்தால் நல்ல அழகான கோபி என்று இடைச்சி போல வேஷம் போட்டு வந்தாள். பால் கொடுத்தாள், இந்த பாலிலே விஷம் கலந்து கொடுத்தாள், தாய்ப்பாலை கொடுத்தாள். அதனால குழந்தை அதை சாப்பிடுவது போல நடித்து அந்த தாய்ப்பாலையும் அந்த விஷத்தையும் சேர்த்து சாப்பிட்டு அவருடைய உயிரையும் கொடுத்து மாயன். இது அது குடித்து அந்த உயிர் நீங்கியவர்கள் அவள் கதறல், அவருடைய கதறல் ஊரெல்லாம் கேட்டு எல்லோரும் வந்து பயந்து, ஒரு அழகான பெண் உள்ள வந்தாலே அவள் அரக்கியாக பெரு உருவத்தில் வீடு நிறைய கிடக்கிறாளே என்று, இந்த கோவில் நீளம் வச்சுக்கோங்களேன், அவ்வளவு கிடக்கிறாளே என்று அசந்து வியந்து போயினர். இது ரொம்ப அதிர்ச்சியில் உள்ளாகி மாயன். சரி, இந்த குழந்தை பண்ற ஒரு அதிசயம் புரியல. சரி, இந்த குழந்தை எப்போதுமே அழுகிறது. ராமாயணத்துல ராமன் அழுதான், லக்ஷ்மணன் அழுதான். அப்போ கௌசல்யை சுமித்திரட்ட சொன்னா, உன்னுடைய பெரிய பிள்ளை லக்ஷ்மணனை என் பிள்ளை ராமன் பக்கத்துல விடு, ஒரே தொட்டில் 2 குழந்தைய விடு, அப்ப அழாதுன்னு சொன்னான். அது மாதிரி அழல. எப்போ லக்ஷ்மணன் ஆதிசேஷன் அவதாரமாகி லக்ஷ்மணனோடு இருந்த தொட்டில் இருந்த பொழுது அந்த குழந்தை ராமன் அழவில்லை, லக்ஷ்மணனும் அழல. அப்படி நித்திய சூரிகளோடு எப்பொழுதுமே நாம் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவன் என்பது. பக்தர்கள் வர வேண்டும் என்று கோவிலுக்கு நினைப்பவன் வெங்கடேச பெருமாள். ஒருத்தரும் வரலன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் கோவில் என்ன பிரயோஜனம்னு ஆயிடும். அப்படி இல்லாமல், அப்படி இங்கே இந்த அழகாக விலகாரி புருஷோத்தம ராமானுஜய சுவாமி 6வது ஜீயராக இருந்து கொண்டு இந்த திறம்பட இந்த கோவிலை நடத்தி வருகிறார். தனிமையாக நின்று, ஏகாக்கி தனிமையாக நின்று நடத்துறது இது அதிசயம். அது ஒரு மாயனை. அப்படி மாயனை வெளியில என்ன பண்ணா, இந்த யசோதை இந்த குழந்தைய சரி வெளியில போகணும்னு எல்லாருக்கும் ஆசை. பாருங்களேன், நம்ம பெரியவர்களுக்கும் சரி, சின்னவர்களுக்கும் சரி, குழந்தைகளுக்கும் சரி, வீட்டில் இருக்கக்கூடாது, வெளியில். அதனால சரி, மழை பெஞ்சாலும் கொஞ்சம் தடுப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு மாட்டு வண்டி கட்ட வண்டி, இந்த கட்ட வண்டிக்கு கீழே தூளி கட்டி அங்கே கிடத்தினாள் குழந்தை யசோதையை, கண்ணனை கிடத்தி வந்த பிறகு அங்கே இவன் கம்சன் அனுப்பிய சகடாசுரன் அந்த சகடாசுரன் வந்த பொழுது அவன் சக்கரத்திலே அவன் ஆவிர்பவித்திருக்கிறான் என்ற கிருஷ்ணன் எம்பெருமானாக இருப்பதால் அறிந்ததுனாலே, பாலுக்கு அழுவது தாய்ப்பாலுக்கு அழுவது போல காலை உதைத்து கொண்டு இந்த சக்கரத்தை ஒரு உதை விட்டான். அது மேலே போய் கீழே வந்து அரக்கனாக விடும். அந்த சத்தம் கேட்டு, அந்த இது மாதிரி பேரொலி கேட்டு, இங்கேயோ வெடி சத்தம் மாதிரி கேட்டு அவங்க எல்லாரும் வந்து பார்த்தா அந்த சக்கடாசுரன் இறந்து கிடக்க மாயனை. வரிசையா சொல்லிட்டே போனான். மகாபாரத யுத்தம் 18 நாள், 18 அட்சோகினி, 7 அட்சோகினி பீமனுக்கு, 11 அட்சோகினி பீஷ்மருக்கு, துரியோதனன் பக்கத்தில். எல்லோரும் சண்டை போடுகிறார்கள். ஒவ்வொரு சமயத்திலையும் ஒவ்வொரு மாயம். ஜெயத்ரதன் என்ற ஒரு எதிரி, அர்ஜுனனுக்கு எதிரி, அன்று மாலைக்குள் நான் அர்ஜுனனை தீர்த்து கட்டி விடுவேன் என்று துரியோதனனுக்கு உறுதிமொழி கொடுத்தவன். அதற்காக செய்த மாயம், தன்னுடைய சக்கரத்தாழ்வாரால், சுதர்சன சக்கரத்தால் சூரியனை மறைத்து மாலை அஸ்தமனம் வந்த மாதிரி நினைக்க வைத்து ஜெயத்ரதன் வெளியே வந்து அப்பொழுது அர்ஜுனன் அவனை கொல்ல மாயம் ஒரு உறுதி கொடுத்தான். நேரம் முதல்ல வந்து அர்ஜுனன் கேட்டான், நீங்கள் எனக்கு போருக்கு உதவிக்கு வர வேண்டும். எங்கே வந்து உட்கார்ந்தான்? திருவடி பக்கம் உட்கார்ந்தான். துரியோதனன் திமிரோட தலைப்பக்கம் உட்கார்ந்தான்.
எழுந்திருக்கும் பொழுது சாதாரண நாம் பின்னால் கால் பக்கம் இருப்பவர்களை பார்ப்போங்கிறதுனால கிருஷ்ணன் பார்த்த உடனே உனக்கு என்ன உதவி வேணும்னு கேட்க, நீங்கள் மட்டும்தான் வேணும், நீ மட்டும் பக்கத்துல இருந்தா போறோம். அது தேரோட்டியாகன்னு கேட்கல, நீங்கள் மட்டும் இருந்தா. அவன் தான் முடிவு பண்ணணும், உனக்கு தேருக்கு நான் ஓட்டுகிறேன். குதிரையை மாலை வேளையிலே 6 மணிக்கு யுத்தம் முடிஞ்சிடும். தர்ம யுத்தம், மகாபாரதம்ங்கிறது தர்ம யுத்தம். ராமாயணத்துல நடந்தது ராவனுக்கு அதர்ம யுத்தம். அங்கே இரவு பூரா இந்திரஜித்து அம்பு மழை பொழிந்தான். மேகங்களிலே மறைந்து என்னதான் மேகநாதகான்னு பேர். அவன் இடி இடித்து மழை அவங்களை கொல்ல பார்த்தான், வானரங்களை. இங்கே தர்ம யுத்தம் 6 மணிக்கு சாயங்காலம் போர் முடிந்த பிறகு இந்த குதிரைகளை, தேரில் பூட்டப்பட்ட குதிரைகளை அழைத்து கொண்டு போய் அதன் களைப்பு தீர அதற்கு குளிப்பாட்டி செய்தவன் மாயன். இந்த அர்ஜுனனுக்கு பல விதமான உபதேசம் தான். 730 ஸ்லோகம் பகவத்கீதை. அப்பவும் சொன்னான் அவன், சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம்னு 2வது அத்தியாயத்துல சொல்லிவிட்டு புரிஞ்சுதுன்னு கடைசியில் சொன்னான். புரியல அவனுக்கு. நமக்கு தான் அந்த, நாமெல்லாம் தான் அர்ஜுனன், நமக்கு தான் அந்த பகவத்கீதை. அதனால போர்க்களத்திலே 730 ஸ்லோகம் சொல்றதுக்கு நேரம் இருக்கான்னு கேக்குறீங்களே, மாயன். யார் சொன்னார்? வியாசாச்சாரியர் சொன்னார், வியாச பகவான் சொன்னார். அது எழுதினது விநாயகர். 1,00,000 ஸ்லோகம். அதில் பகவத்கீதையும் உண்டு, விஷ்ணு சஹஸ்ரநாமமும் உண்டு, நிறைய அறிவுரைகள்லாம் உண்டு. அப்போ அங்கெல்லாம் ஒரு நிமிஷத்தில் அந்த 730 ஸ்லோகம் சொல்லியிருப்பான்னு தெரியுது. இவன் ஆணையிட்டான், ரதம் ஸ்தாபய மேச்சுத சேனையோர் மத்தியே, சேனையோர் மத்தியே ரதம் ஸ்தாபய மேச்சுதன்னு கேட்டான். ஸ்தாபயித்வா ரதோத்தமம்னு பகவத்கீதை. உடனே கொண்டு நடுவில் நிறுத்திட்டான். அதுக்கப்புறம் அவன் அர்ஜுனன் சண்டை போட மாட்டேன்னு சொன்னான். நான் ஏற்கனவே அவங்களை முடிவு பண்ணியாச்சு, அதனால நீ வெறும் இது உபகரணம் தான், அதனால நீ அம்பை விடு, அவங்களை இறக்குற மாதிரி நடிப்பார்கள். அப்படி இப்போ பூத்தனாவத்தி வந்தாலே ஒரு பெண் அரக்கி, அவளுக்கு என்ன கிடைத்ததுன்னு கேட்டா மோட்சம் கிடைக்கும். அதனால பூத்தனா மோட்சம். இறைவன் திருக்கைகளால் மரணம் அடைந்தால் மோட்சம் என்று ஆசைப்பட்டே வந்தவர்கள் அரக்கன். அது முதல்ல பெண். பெண்ணை கொல்லலாமான் என்று விஸ்வாமித்திரர் கேட்டவன் ராமன், தாட்டகை வந்த பொழுது. ஆனா இங்கே ஐயன் திரிவர வந்தவள் அரக்கிதான், அவளை கொல்லதான் வேண்டும் என்று நினைத்தான். இப்ப என்ன ஆச்சுன்னா, நான் பூதா, நான் நரன், அதாவது எம்பெருமான் புனிதம் அடைந்து விட்டான். பூத்தான்னா பியூரிஃபைடு. பூத்தா நான் பொதுவாக மனிதன் சொன்னால் பெண்களையும் குறிக்கும். அதனால அந்த பூத்தனை என்ற பெண் அரக்கிக்கும் அந்த மோட்சம் கிடைச்சதுனால அவளுடைய ஆவி, அதாவது ஜீவாத்மாவும் புனிதம் அடைந்தது. அதனால்தான் அந்த பூத்தனையை கொண்டு எரிக்கும் பொழுது நல்ல கந்தம் வந்தது, சந்தன வாசனை வந்தது. அதே மாதிரி கபந்தன், ராமாயணம் கபந்தனை எரிக்கும் பொழுது வாசனை. ஏன்னு கேட்டால் எம்பெருமான் திருக்கைகளாலே ஸ்பர்ஷம் பண்ணப்பட்ட சரீரம், அதனாலே அந்த கந்தம். சாதாரணமாக பிணம்ங்கிறத எரிச்சா உங்களுக்கு தெரியும், துர்நாற்றம் தான் வரும். அப்படி இல்லை. அப்படி இங்கே மாயனை மண்ணு கொஞ்சம் நிறைய போவோம். அதில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு மாயன் வேணா சொல்லலாம். ஏன்னா பின்னால் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை போன அங்கே ஒரு மாயன் வருது. அதனால 16வது பாசம் வரலையும் மாயனுக்கு ஒன்று சொல்லிட்டே போகணும், நேரம் ஆகிடும். மண்ணு வடமதுரை, மண்ணு சிறந்த வடமதுரை, இது தென்மதுரை, அது வடமதுரை. மைந்தனை, மைந்தன் சொல்றது இப்போ ஒரு குழந்தைய மகன், பிள்ளை. திருநெல்வேலியில பிள்ளைன்னா பெண், திருநெல்வேலி தமிழ்ல பிள்ளைன்னா பெண். எனக்கு 2 பிள்ளை இருக்குன்னா 2 பொண்ணு இருக்குன்னு அப்படி அர்த்தம். அதனால பிள்ளை இப்படி வர நிறைய சொல்லலாம். ஆனால் மைந்தன் சொன்னால் சிறந்த மகன், ஊருக்கெல்லாம் உதவி செய்யக்கூடிய மகன், மைந்தன். இது நல்ல தமிழ் வார்த்தை. இதே பாசுரத்தில் ஆண்டாள் கோதாதேவிக்கு தெலுங்கு தெரியணும், செப்பேலோர் எம்பாவாய்.
மாரிமலை முழஞ்சல் பாசுரத்துல இங்கனே பொழுந்தருளின் மலையாளம் தெரியும் மாஸ்டர். இங்கனே நீ தமிழ்ல வராது, இங்கனேன்னு தமிழ்ல இங்குதான் வரும். இங்கனே இந்த மாதிரி ஒவ்வொரு எல்லா மொழிகளும் தெரிந்தவள் பிராட்டியவர் நீலாதேவி. ऋणाही गतवती सविधराधिपत्ये पयस्वतीरन्तिराजानोऽस्तु ध्रुवादिशां विष्णुपत्न्य घोरास्येषा नासगरोया मनोताः बृहस्पतिर्मातरिश्वोत वायुः सन्धुवाना वाता अभिनो विनन्तु विष्टम्भो दिवो धरुणः पृथिव्यास्येषा नाजगतो विष्णुपत्नी. நீலாதேவி அவளுக்கு தெரியாத மொழி. சில பேர் கேட்போம், நாம் சம்ஸ்கிருதத்தில் மட்டும்தான் ஸ்தோத்திரங்கள்லாம் சொல்லணுமா? தேவை பிரெஞ்சில் எல்லாம் அவர் பெருமானுக்கு எல்லா மொழி. பாலிகிளாட் என்று சொல்ல, பாலிகிளாட் என்று சொல்ல, மல்டி லிங்குவஸ்ட் வேற, பாலிகிளாட் அப்படி எல்லா மொழியும் தெரிஞ்சு எல்லாம் தெரிஞ்ச சர்வஜா. மாயனை வடமதனை மைந்தனை தூய பெருநீர் யமனை திறவேன். யமனை வழிவிட்டதாலே நீர் யமுனை, அதாவது வெள்ளம் போகின்ற யமுனை, பெருநீர் நிறைய வெள்ளம் போகின்ற யமுனை, தூய பெருநீர் தூய்மையான நீர். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஆக்ரா பக்கம் போனீங்கன்னா யமுனை பார்க்கலாம். அதில் என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய கழிவுகளை சேர்த்து விடுகிறார்கள். அதற்கு எத்தனையோ திட்டங்கள் வகுத்திருக்கிறார்கள். நாம அதே தான் தப்பு பண்ணுறோம். எல்லா நதிகளிலையும் தூய்மையை நீக்குகிறோம், அழுக்கை சேர்க்கிறோம். இங்கே உண்டு, ஸ்ரீரங்கத்திலேயே உண்டு, அதனால மண்டபத்திலே உண்டு. ஏன்னு கேட்டால் நாம் அந்த நீரை புனிதமாக நினைக்கிறோம். கங்கையில் புனிதமாக காவிரி நடுவுபாட்டு என்று ஆழ்வார் சொன்னது. அதனால கங்கையை விட புனிதமானது காவேரி என்று நினைப்பதற்கு நாம் வாய்ப்பே தரது. அப்படி இங்கே யமுனை என்ன பண்ணிட்டு வழிவிட்டதா? அப்போ அதுக்கு ஒரு இது சொன்னாங்க, யமுனைக்கு மட்டும் என்ன தூய பெருநீர். ராமாவதாரத்துல சீத்தை என்ன பண்ணா, ராவணன் கடத்தி கொண்டு போகும்போது கோதாவரியை பார்த்து, கோதாவரி நதியை பார்த்து சொன்னான், ராமன் இந்த பக்கம் வந்தால் என்னை ராவணன் தூக்கி கொண்டு போய்விட்டான் என்று ஒரு செய்தியை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போனோம். கோதா நதி பேசுமான்னா திரேதாயுகத்தில் பேசும், மிருகங்கள்லாம் பேசும், மனிதன் மாதிரி பேசும். அப்படி மனிதனோட அழகாக பேசும். குரங்குகள் பேசுறத நம்ம பார்க்கணும் நேர ராமாயணத்திலேயே. அதனால விலங்குகளும் பேசும், ஜாம்பவான் என்ற கரடியும் பேசும். இப்படி அந்த கோதாவரி மௌனமாக இருந்து விட்டது. ராமன் கேட்கிற கேள்வி, எங்கே சீத்தை என்று கேட்டும்போது வாயை திறக்காமல் இருந்தது. அப்ப வாயை திறக்காமல் இருந்ததுக்கு காரணம் உண்டு. ஏனென்றால் ராவணன் தன்னை அழித்து விடுவான் என்று ஒரு பயம், அச்சம் இருந்ததுனால கோதாவரி சொல்லலை. சுவாமி வேதாந்த தேசிகன் கோதாசத்தியில சொல்ற பொழுது, நீ கெட்ட நதின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, ராமனுக்கு பதில் சொல்லாதனால உனக்கு குற்றம் குறையில்லை. ஏனென்றால் ஆண்டாள் தேவியுடைய முதல் 2 வார்த்தை திருநாமம் உன்னுடன் சேர்ந்திருக்கிறது, கோதாவரி. அதனால புனீதேன்னு கோதாஸ்தி. அப்படி உனக்கு கெட்ட பேர்லாம் இல்லை, நல்ல பேர் தான் அப்படின்னு 29 பத்தியங்கள்ல. ஏன்னா 30 திருப்பாவை. அதனால நாம் ஆண்டாளுக்கு இணையாக ஆக முடியாது என்பதற்காக 29 பத்தியம். சதமக மணிநீலா யாரு கல்ஹாரஹஸ்தா தனபர நமிதாங்கி சாந்திர வாத்சல்ய சிந்து அலக வினிஹிதாபி ஸ்ரக்பி ஆக்ருஷ்டநாதா விலசத்து ஹிருதி கோதா விஷ்ணு சித்தாத்மஜாலா என்று 28வது ஸ்லோகம். 29ல பலசு எப்படின்னு கேட்டா, அதனால இங்கே வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை திரை ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை. நான் இப்ப சொன்ன மாதிரி இந்த ஊர்ல இருக்கிறவங்கெல்லாம் இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இந்த ஆண்டாள் என்ன பண்ணா, வடபத்திரசாயியான வடபெருங்கோயிலுடையான் என்று சொல்லக்கூடிய ரங்கமன்னாருடைய சந்நிதியை எம்பெருமான் கண்ணனின் இருப்பிடமாக அவள் நினைத்தாள். அந்த கோவிலை நந்தகோபர் திருமாளிகையாக தந்தையனுடைய திருமாளிகையாக நினைத்தாள். அதனால்தான் இங்க என்ன சொல்றோம்னா, யமுனை துறைவனை சொல்லும் பொழுது ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கு. ஆயர் குலத்தினில் பிறந்தது மதுரை, வளர்ந்தது கோகுலம்,
இப்ப யாரு கிருஷ்ணன் கேட்டா ராஜா இல்லை, இடையன். அதனால சுவாமி தேசிகன் என்ன சொல்ற, கிதவகாங்கிறது ஏமாத்திரம், மாயன்கிற கிதவா. கோபி கௌமாரஹாரிங்கிறது இளமையே பறிக்கிறவன். யாரு என்ன தெரியும், பெருமையும் தெரியாது. கோபி கஹா அப்பி கோபின்னாச்சா அந்தமில்லாத பெருமையுடையவன். யாரோ என்ன கோபின்னா யாரோ சம்படி. சம்படினா உங்களை அவரை பற்றி தெரியாதுன்னு அர்த்தம். பார்த்தும் தெரியாது, பழகியும் தெரியாது. அதனால மித்யா கோபகான்னு சொல்றாரு கோபாலன் சுத்தில எம்பெருமான் தேசிகன் கண்ணன் சொல்றார். மித்யா கோபம் பொய். அதே மாதிரி அம்மாவும் மித்யாவான், அவளும் பொய்யான். யசோதையும் மித்யா மாத்தாங்க. மித்யா மித்யா. நீங்க சொல்றீங்க ஜெகன் மித்யான்னு சொல்றீங்க. அத்வைதத்தில் ஜெகன் மித்யா, இந்த உலகமே பொய்ங்கிற. நாங்க இங்க யசோதையும் பொய், கண்ணனும் பொய் அப்படின்னு சொல்றோம். சுவாமி தைரியமா அது அவர் பக்தரா இருக்கிறதுனால சொல்றார். நாம கிருஷ்ணாவதாரமே பொய்ன்னு சொல்றா மற்றவன் சொன்னா அவர் கிருஷ்ணனும் பொய் அப்படிங்கிறோம். இங்கே அதான் ஒரு அழகு. ஆயர் குலத்திலே தோன்றும் அணிவிளக்கு. அணிவிளக்குங்கிறது குன்றத்தில் மேலிட்ட விளக்கு போல இருக்கிறான். எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் அணிவிளக்கு. இங்கே இந்த அணிவிளக்கு திருப்பி வரும். இன்னொரு அணிவிளக்கு இன்னொரு தரம் வரும். அது தூமணி மாடத்து சுற்றும் விளக்கரிய அந்த அந்த பாசகத்துலேயும் வரும். அதில் அங்கேயும் மணி விளக்குன்னு வரும். மணி விளக்குன்னு ஆங்கிலத்தில் ரத்தனங்கள் பதித்த விளக்கை ஜெம்மிடலாம். அது வைரத்தால் ஆன, நவரத்னங்களால் ஆன விளக்கு. அந்த விளக்கில் எண்ணெய் ஊற்றி அது எரிய வைத்தால் பல மணி நேரங்கள். இப்போ இன்னொன்று வந்துருக்கு தெரியுமா, தண்ணியில் நீரில் எரியக்கூடிய விளக்கு வந்திருக்கு. இப்போ கொல்லில் வச்சுருக்காங்க, எல்லாம் நிறைய பேர் வச்சுருக்காங்க. நீரை ஊற்றினால் விளக்கு. அது அந்த நீர் தான் அதுக்கு மின்சாரம். அப்படி வந்திருக்கு. அதனால இங்கே அப்படிப்பட்ட அணி விளக்காக இருக்கலாம். தாயர் குலத்திலும் தோன்றும் அணி விளக்கு. தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரம். ரெண்டு விதமா எடுத்துக்கலாம். 3 பிறவிகளாக பிரார்த்தித்து வந்த தேவகி 3வது பிறவியில் கண்ணனை பெற்றதால் தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரம். சாதாரண பெண்களை பல பேர் குறை கூறுவார்கள். குழந்தை பிறக்கலன்னா ஆணை குறை சொல்ல மாட்டாங்க, கணவனை குறை சொல்ல மாட்டாங்க, மனைவியை குறை சொல்வார்கள். மலடி என்ற ஒரு வார்த்தை, வந்தியா என்று ஆங்கிலம் சம்ஸ்கிருதத்தில் நகி வந்தியா விஜானாதி குர்வீம் பிரசவ வேதனாம் வித்வானே விஜானாதி வித்வஜன பரிசிரம். அப்படி இல்லாமல் அதனால இங்க குறை கூறக்கூடாது. அப்படி அப்போ அதனால தாயை குடல் விளக்கம் செய்ததான். இந்த இடத்துல யசோதையா வளர்ப்பு தாயை எடுத்துக்கொண்டு பெறாத பெற்றவள் அப்படின்னு என்ன தவம் செய்தாள் கொலோன்னு ஆள். அப்படி யசோதை என்ன தவம் செய்தாள் கொலோ அப்படி அந்த மாதிரி வளர்ப்பு தாயாக இருந்தாலும் பிறந்து அருகில் வளர்ந்து தன்னுடைய பால சேஷ்டித்தங்களை, லீலை விளையாட்டுகளை அனுபவித்தவள் அவள். என்ன தவம் செய் யசோதா எங்கும் நீரை பரபிரம்மம் அம்மா என்றழைக்க என்ன தவம் செய். காப்பிடார். இது எதுக்கு சொல்ற, அது பாட்டு நிறைய இருக்கு. இங்க போன்ற மணி விளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன். கோபால விஷயத்தில் சுவாமி வேதாந்த சொன்னார், பரிவர்த்தித்த கந்தரம் பயேன ஸ்மித புல்லாதரம் பல்லவம் ஸ்மராமி. சுவாமி தேசிகன் அனுபவிக்கிறார். அச்சம்ல போல் நடுங்கிற மாதிரி நடிக்கிறான், அதே சமயத்துல எதுக்கு புன்னகை அவனுக்கு, அழற மாதிரி நடிக்கிறான். அதனால பரிவர்த்தித்த திரும்பி பார்க்கறான். என்ன பண்ணினாவோ, வீட்டு விட்டு வெளியில போனா தானே அந்த சகடாசுரன் வந்தான் ஆபத்து உண்டாக்க. வீட்டிலேயே உள்ளே இருக்கட்டும்னு பெரிய உரல்
அது 100 கிலோ இருக்கும், இவன் 2 கிலோ தான் இருக்கான், 4 கிலோ தான் இருக்கான். அவன் பிடிச்சி கட்டுட்டான். கட்டும் பொழுது அந்த கயிறு எல்லாம் தேடி நான் வீட்டுல 2 கயிறை சேர்த்தாலும் 2 அங்குலம் குறையும் மாயனை. எல்லா கயிறும் சேர்த்தா கூட போதில்ல. அதனால ஒவ்வொரு தடவையும் அது மாயத்தால குறையுது, ஒன்றும் நேர பார்த்தா குறையல. அதனால இடுப்புல கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் கண்ணினும் சிறுத்தாம். கண்ணினும் சிறுத்தாமினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் அவன் தான் எல்லாம் பண்ணணுமே. சுயமேவ காரயத்தி பயம்ன குடும்பா. ஏன்னா அந்த தாமோதரனை, தாம கயிறு, உதரம் வயிறு, தாமோதரனை. இங்கே ஸ்ரீரங்கநாதன் படுத்துக்கிற சயன திருக்கோலத்தில் நாம் என்ன பண்ணணும், பக்தியோட இந்த இடுப்புல அந்த ஒரு தழும்பு, இந்த கயிறு கட்டிய தழும்பை நம்ம பார்ப்போம். பார்க்கறது ரொம்ப கஷ்டம் தான். கிட்ட போய் அந்த பாதாதி கேசமுதாய பாடித்தத்தை அமலாதிக்கிறாரு பாட்டு வரதுக்குள்ளே அதனால கற்பனையில பார்க்கணும். கற்பனை இன்னொன்று கூட சொல்லணும், அன்று தின்ற வெண்ணெயின் வாயை பார்க்கணும். இந்த வெண்ணெய் எப்போ துவாபர யுகத்தில் சாப்பிட்ட வெண்ணெய் இப்போ ஊசாம இருக்குமா? இந்த ஊச நாற்றம் வராது, அந்த நாற்றம் யாவது நமக்கு முகரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெண்ணெய் அங்கே அவனுடைய திருவாயில் இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கையில அதை உணரும். அதுக்காக சொல்றேன், அது தெரியணும். விளக்கு எரிஞ்சு அணைஞ்சு போனா ஒரு நாற்றம் வரும், திரி நாற்றம் வரும், கருப்பு திரி நாற்றம் வரும். அங்கே இருக்கிற எண்ணெய் வேற, நெய்யா இருந்தா நல்ல வாசனை வரும், எண்ணெயா இருந்தா வேற வாசனை. பஞ்ச தீப விளக்கு எண்ணெய்னு விற்கிறாங்க, அது வாங்கவே கூடாது. நம்ம காசு இல்லைன்னு நம்ம நினைக்கிற மாதிரி வாங்குறோம், வாங்கக்கூடாது. அப்படி இங்கே தாமோதரனை திரும்பி பார்த்தானா பயப்படுறான். எங்க போகிறான்? புழக்கடைக்கு போகிறான். உங்கள் புழக்கடை தோட்டத்துக்கு போகிறான். போய் அங்க 2 பேர் மருத மரமா நிற்கிறாங்க, 2 கந்தர்வர்கள் நிற்கிறாங்க. அர்ஜுன மரம்னு பேர் சம்ஸ்கிருதம், அர்ஜுன மரம். அது நாரதருடைய சாபத்தால ரிஷிகளை கேலி பண்ணதுனால அங்க 2 பேர் இருக்காங்க, கந்தர்வர்கள். அவர்கள் என்ன சொன்னார்களாம், இங்க அந்த குரலோடு எங்களை இடித்து தள்ளி மீண்டும் எங்களுடைய உருவத்தை பெறுவதற்கு அவன் வர வேண்டாம், நாங்களே இங்க நின்று கொண்டே புழக்கடையில் நின்று கொண்டே அவனுடைய லீலைகளை பார்த்து கொண்டே இருக்கிறதுக்கு ஆசையா இருக்கு, இந்த சாபத்தெல்லாம் நீக்காதீங்க. அவ்வளோ அழகா சொன்னார். அப்படி தாமோதரன் போனா அதுக்காக கட்டி வச்சா, அது அந்த முரலையும் இழுத்துன்னு போயிட்டாங்க. தாமோதரனை துயோமாய் வந்து நம்ம மனதில் தூய்மை, குளிக்கிறோமோ இல்லையோ, காலையில வெண்பொங்கல் பிரசாதம் வாங்குவதற்காக ஓடி தீர்ந்து விடுமோ என்ற பயத்திலே, அதனால கையில நிறைய பெரிய பாத்திரம் கொண்டு வந்தா இங்கே தீர்ந்து போயிடுச்சு. அதனால அப்படி இல்லாமல் தூயோமாய் மனதில் தூய்மையோடு நாம். நாங்கள்லாம் அந்த காலத்தில் வேடிக்கை இருக்கல, குழந்தைங்கள்லாம் பவுடர் போட்டு, ஃபேஸ் பவுடர் போட்டு குளிச்ச மாதிரி நெத்திக்கிட்டு பளபளன்னு குளிச்சாதான் பளபளன்னு இருக்கும், பவுடர் போட்டு. அப்படி இல்லை. அதனால தூயோமாய் நாம் நீங்க மட்டும் இல்லை, நானும் சரி. ஏற்கனவே முதல் பாசுரத்துல நாராயணனே நமக்கே, 2வது பாசுரத்துல பரமன் நான் ஐயத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாது. அதே மாதிரி 3வது பாசுரத்திலே ஓங்கி வளர்ந்த நாமும் நம்பாவிக்கு சாத்து நீ நாடினார். 5வது பாசுரத்துல நாம் எல்லாம் சேர்ந்து அந்த காத்தியாயினி விரதத்தை செய்வோம், பாவை நோன்பை தூயோமாய் நாம் தூமலர் துவித்து. அஹிம்சா பிரதமம் புஷ்பம், புஷ்பம் இந்திரிய நிகிரகம், சர்வபூத தயா புஷ்பம், ஞானம் புஷ்பம் தசைவச்சு அப்படின்னு 8 பூக்கள் முழுக்க சொல்றேன். அதனால 8 வகையான புஷ்பம். அஹிம்சா பிரதமம் புஷ்பம், புஷ்பம் இந்திரிய நிகிரகம் வந்துடும், நெட்ல கிடைக்கும். அதே மாதிரி பெரியாழ்வார் சொன்னார் 8 பூ, எண்பகப்பூ கொண்டு வந்தேன் பூச்சூட்டவாராய், செண்பக பூச்சூட்டவாராய் அப்படின்னு வரிசை. அப்படி சொல்லும் பொழுது அந்த 8 பூவும் நம்ம கொண்டேன்னு பக்கத்து வீட்டிலேருந்து திருடிட்டு வரக்கூடாது, வேற ஒன்றும் இல்லை. நீங்களா கடைக்கு போய் சாத்தார வீதியில போய் காசு கொடுத்து வாங்குறோம்,
ஆனா ரொம்ப சிறந்தது என்னன்னா உங்க வீட்டு தோட்டத்தில், தோட்டமே இல்லையா, 5வது மாடியிலன்னா நான், அதனால தோட்டத்திலே செடி வளர்த்து அதை தினமும் நீங்கள் தண்ணீர் ஊற்றி அந்த பூவை வளர்த்து அந்த புஷ்பத்தை பெருமானுக்கு சமைச்சு தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவித்தோம். கேட்டு பறிக்கலாம். இவர் வீட்டில் இருக்கு அந்த புஷ்பம், சுவாமி அந்த குடும்பம் இன்னைக்கு அனுமதி கொடுப்பார், நாளைக்கு கொடுப்பாரா, தினம் எங்களுக்கு வேண்டாமா பூஜைக்குன்னு கேட்பார். அதனால அது மாதிரி தினம் கேட்கணும். அப்போ தூமலர் தூவி தொழுது கீழே விழுந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் ஆண்கள், பஞ்சாங்க நமஸ்காரம் பெண்கள் செய்யும். அப்படி தூவி தொழுது வாயினால் பாடி திருநாமங்களை பாடணும். கேசவாய நம என்று பெருமானையும், ஸ்ரீயை நம என்று தாயாரையும் சேவித்து 13 திருநாமங்கள் இங்கே ஆரம்பித்து கேசவாய நம நாராயணாய, அதே மாதிரி பரவாசுதேவாய நம திருஷ்டாதிருஷ்ட பலப்பிரதாயி நம என்று குறித்து அவ்வளவும் சொல்லணும். வாயினால் பாடி வேற என்ன பேர் வேணா சொல்லுங்க, திருநாமங்கள் எம்பெருமானுடைய திருநாமம் வாயினால் பாடி மனத்தினால் செஞ்சு நம்முடைய எண்ணங்களை சிதற விடாமல் பாடும் பொழுது வாய் பாடும், வேற எங்கேயோ மனசு இருக்கு. அப்படி இல்லாமல் அமெரிக்காவுக்கு போயிட்டு வரும், இன்னும் கஷ்டம் இல்லாமல் விசா எல்லாமே போயிட்டு வரும். அதனால விசாவுக்கு 83 லட்சம் கொடுக்கணும். இப்பொழுது வேலைக்கு போக வேண்டும் என்றால் வெளிநாட்டுக்கு $83 லட்சம் பணம், ரூபாய் 83 லட்சம் இந்திய மணி. அப்படியா அப்படியா ஓ மாறி உயர்ந்து கொண்டே இருக்கு. அப்படி துமல துவித்தொழில் வாய்நாள் பாடி மனத்தினால் சிந்திக்க. இப்போ என்னன்னு கேட்டால் மனம் மொழி மெய் உடல் கை என்ன பண்ணணும், அர்ச்சனை பண்ணணும். காது வந்து எம்பெருமான் திருநாமங்களை கேட்கணும். கால் கோவிலுக்கு நடந்து வரணும். இப்படிலாம் அது வந்து குலஜாரி அழகாக சொல்லிட்டார். ஜிஹ்வே கீர்த்தே கேசவம் முரளிப்பும் சேதோ பஜஸ்ரீதரம் பாணித்வந்த சமர்ச்சய அச்சுத கதாம் ஸ்ரோத்ரத்வய துவம் சுணு கிருஷ்ணம் லோகய லோச்சனத்வய ஹரேஹே கச்ச அங்கிரி யுக்ம ஆலயம் ஜிக்ரகிராண முகுந்த பாத துளசீம் மூர்தன் நம அதோக்ஷம். எல்லா நம்முடைய உடல் உறுப்புகளெல்லாம் இறைப்பணியில ஈடுபடும். அவர் குலஜாரி சொல்லிட்டார் முகுந்தமாலை. இந்த ஜிஹ்வே கீர்த்தே கேசவன் ஸ்லோகத்தை சொல்லி வளர்த்தாராம் பெரியாழ்வார் ஆண்டாள். அதனால கேசவன் நம்பி பிறந்ததில் எதிரெறி தூவுக இந்த கேசவன்னா இவன் தான் அப்படின்னு முடிவு பண்ணார் குழந்தை, 5 வயசு குழந்தை. பிஞ்சிலே பழுத்தாள் கண். அப்ப தொழில் வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க 3 பாவம் முன்னாடி சொல்லிட்டோம். போய பிழையும் சஞ்சிதம் புகுதருவான் நிந்தனமும் ஆகாமி. பிராரப்தம் ஏற்கனவே இருக்கு அக்கௌண்ட்ல, பர்மனன்ட் அக்கௌண்டா இருக்கும், டெபாசிட்டா இருக்கு, கியூமுலேட்டிவ் டெபாசிட்டா இருக்கு. அதை என்ன பண்ணணும், தீயினில் தூசாகும். பயப்படாத, மழை வருமா வராதான்னு சந்தேகப்படாத, மழை வரும். ஏன்னா மாயனை திருப்பி பின்ன முதல்ல வார்த்தைக்கு போயிட்டு செப்பேலோர் என்பார். 5 லட்சம் பெண்கள் உங்க வீட்டுக்கு வந்திருக்கணும், நீனும் சேர்ந்து வந்து இன்னும் எங்களுடன் திருநாமங்களை பாடி அடுத்த பாசனத்துக்கு புல்லும் சிலமனா நாளைக்கு போவோம். காலையில் எழுந்து பாடணும். மார்கழி மாசத்துல குளிர், பனி கொட்டுது, ஃபேன் போடாட்டா கொசு கடிக்குது. அதனால ஃபேன் போட்டா குளிர், என்ன பண்றது? அதனால அதுவும் மாயம்தான். சின்னதா போடுங்க ஃபேன், வேகத்தை குறைங்கிறான், வேகத்தை குறைங்கிறான். முடியலையே, நம்முடைய மனோவேகம் அதுங்க ஜாஸ்தியா இருக்கு. அதனால இங்க கடைசியில் இதை சொன்னோம். இந்த 5வது பாசனம் ஒருவன் மட்டும் இல்லை, கண்ணன் மட்டும், மற்ற வடமத்தில் இருக்கிற கண்ணன் மட்டும் இல்லை, எல்லா திவ்ய தேசங்களுடைய அர்ச்சாவதாரத்தை குறிக்கக்கூடிய பாடல் பாசுரம். அதனால என்ன பார்த்தோம்? பரம் முதல் பாசனம், வியூகம் 2வது பாசனம், 3வது பாசனம் விபவம், 4வது பாசனம் அந்தர்யாமி, 5வது பாசனம் அர்ச்சா.
இந்த 5 ரூபங்களில் எம்பெருமான் இருக்கிறான் என்று நமக்கு உணர்த்தி கோதாதேவி கடைசியில் இப்படி முடிக்கிறார். அதனால அந்த 5வது பாசத்தை செப்பு சொல்லு. செப்புன்னா ஒரு சோம்புக்கு வேறு செப்பு, அதாவது காப்பர் பாட்டம், காப்பர்லேயே அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. நாளைக்கு என்னென்ன இன்னைக்கு மறந்ததோ அது நாளைக்கு சொல்ற வழக்கம். அதனால நாளைக்கு வாங்க. போன வாரம் மறந்ததை கூட இன்னைக்கு சொல்லுவோம். ஒவ்வொரு தடவையும் அந்த மறதி நமக்கு வருகிறது. அதுக்கு ஆமா, அல்சிமியர் டிசீஸ்னு ஒன்று புதிதாக ஒரு சில வருடங்களாக இருக்கு. அது இல்லாமல் இருக்கணும்னா நாம வாயால ஸ்தோத்திரங்கள், பாடல்கள், திவ்ய பிரபந்தங்கள் எல்லாம் சொல்லணும். சொன்னா நமக்கு அந்த வியாதி வராமல் தடுக்கும், நோய் வராமல் தடுக்கும். ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதித்ய பசுரோபங்க பஞ்சானன பராக்கிரமः ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய